விருத்தாச்சலத்தில் எப்போதும் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இயங்கி வரும் பேக்கரி கடைக்குள் புகுந்து சிலர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரவா லட்டு வாங்கி சாப்பிட வந்தவர்கள் திடீரென ரவுடிசத்தில் ஈடுபட்டது ஏன்? கேரள மாநிலம் திருவரங்காடு பகுதியை சேர்ந்த ஷாதுதீன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சித்தலூர் புறவழிச்சாலையில் கிளாசிக் பேக்கரி என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார். கேரள மாநிலத்தை சேர்ந்த நிசார், சாதிக் உள்ளிட்டோரும் அதே பகுதியில் தங்கி கடையில் வேலை செய்து வருகின்றனர். சாலையோரம் அமைந்துள்ள இந்த கடைக்கு சித்தலூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பலர் காரம், இனிப்பு வகைகளை வாங்கிச் செல்வதும் அங்கேயே அமர்ந்து சாப்பிடுவதும் வழக்கம். அதேபோல கடந்த 24ஆம் தேதி இரவு உள்ளூர் இளைஞர்கள் 3 பேர் பேக்கரி கடைக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் இனிப்பான ரவா லட்டுவை வாங்கி சுவைக்க தொடங்கியுள்ளனர். அப்போது ரவா லட்டுக்கு சைடிஷாக டொமேட்டோ சாஸ் தரும்படி கேட்டுள்ளார்கள். ஆனால் கார வகைகளுக்கு மட்டுமே சாஸ் என்று கூறிய கடை ஊழியர் இனிப்பு வகைகளுக்கு வழங்கப்படாது என்று கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் ஊழியருடன் தகராறில் ஈடுபட்டதோடு ஒரு கட்டத்தில் கடுமையாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்த இரும்பு கம்பி பாத்திரத்தை எடுத்து ஊழியர்களை தாக்கியதோடு பொருட்களையும் சேதப்படுத்தி கடையையே சூறையாடியிருக்கின்றனர். ஊழியர்களை மட்டுமின்றி கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருந்த உரிமையாளர் ஷாதுதீனையும் அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியது. இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த ஷாதுதீன், கடை ஊழியர்கள் நிசார், சாதிக் ஆகியோர் சிகிச்சைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து விரைந்த போலீசார் சூறையாடப்பட்ட கடையை பார்வையிட்டு சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆராய்ந்தனர். விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர்கள் சித்தலூர் பகுதியை சேர்ந்த நலமகராஜன், தமிழ்ச்செல்வன், நமச்சிவாயம் ஆகியோர் என்பது தெரியவந்தது. அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த நமச்சிவாயத்தை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2வரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடைக்கு மாமூல் கேட்டு சிலர் அடிக்கடி தகராறு செய்வதாகவும் கடை ஊழியர்கள் தெரிவித்ததால் இந்த சம்பவத்திற்கு டொமேட்டோ சாஸ் கொடுக்காதது மட்டுமே காரணமா அல்லது வேறு ஏதேனும் முன் விரோதம் காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவா லட்டுக்கு டொமேட்டோ சாஸ் தரவில்லை என்பதற்காக கடை ஊழியர்களை தாக்கி கடையையே சூறையாடிய சம்பவம் விருத்தாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.